சட்டமன்ற தொகுதியின் திராவிட முன்னேற்ற கழகம் வடக்கொன்றியம் சார்பில் நடைபெறும் இந்த செயல்வீரர் கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் திமுகவின் வடக்கொன்றிய செயலாளர் சோமசுந்தரம் அண்ணன் அவர்களே, ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் அவர்களே, சீனிவாசமூர்த்தி அவர்களே, துரைமுருகன் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களே, இந்த செயல்வீரர் கூட்டத்தின் கதாநாயகன் பல்லடத்தின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் கா செல்வராஜ் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்னாடி பேசுறவங்க நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. இந்த பல்லடம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதுவரை எல்லாமே இரட்டை மட்டும் தான் வெற்றி பெற்று இருந்துச்சு. 22 வருஷம் மாவட்ட கவுன்சிலராக இரட்டை வெற்றி பெற்றுக் கொண்டிருந்தது. அதை தோற்கடிக்க வேண்டும் என்று கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் ஒன்றிய செயலராக இருக்கும் போது நம்ம மாவட்ட செயலர் செல்வராஜ் அவர்களிடத்திலே பரிந்துரை செய்து என்னை வேட்பாளராக நிற்க வைத்தார்கள். எனக்கு சோமசுந்தரம் அண்ணன், 63 வேலம்பாளையம் தலைவர் நடராஜ், ஆரந்தாம்பாளையம் தலைவர் சின்னப்பன், ஊமனூர் செந்தில் இவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட்டு 22 ஆண்டுகளுக்கு பிறகு சூரியனை வெற்றி பெற செய்தோம். சூரியன் வெற்றி பெற்ற பிறகு தமிழகத்திலேயே என்னை போல் ஒரு சூரியன் மாவட்ட கவுன்சிலர் செயல்படவில்லை என்று சொல்லும் அளவுக்கு இவர்கள் செல்வராஜ் அண்ணனுடைய ஆலோசனையின் பேரில் சிறப்பாக செயல்பட்டு இருக்கின்றேன். இது பொய் கிடையாது. இங்க அந்த பகுதியை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, கேட்டு பார்த்துக்கங்க. எப்படி திருப்பூர் தெற்கு தொகுதியிலே எங்கு போனாலும் செல்வராஜ் அண்ணன் பெயர் இருக்கிறதோ அதை போல என் பெயர் இருக்கும். அதற்கு இவர்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து இவர்களுடைய ஆலோசனையின் பேரிலே செய்தேன். 25 ஆண்டு காலம் இந்த சட்டமன்ற தொகுதியை முன்னேற்றம் இல்லாமல் தூக்கிறார்கள். தனி தொழில்கள் எல்லாம் அழிந்து வருகிறது, கோழிப்பண்ணை தொழில்கள் எல்லாம் அழிந்து வருகிறது, நம்ம வாழ்வாதாரமே சிதைந்து வருகிறது. பல்லடம் சட்டமன்ற தொகுதி ஒரு வித்தியாசமான தொகுதி, மற்ற தொகுதியை போல அல்ல. பல்லடம் பொறுத்தவரை விசைத்தறி தொழில், பொங்கலூரை பொறுத்தவரை கோழிப்பண்ணை விவசாயம் இருந்த பகுதி, திருப்பூரை பொறுத்தவரை பனியன் கம்பெனி தொழில் என்றால் இதை பற்றி தெரிந்தவர்கள் மட்டும்தான் முடியும். அண்ணன் செல்வராஜ் அவர்கள் பனியன் கம்பெனியிலே வேலை செய்தவர், விவசாய குடும்பத்திலே பிறந்தவர். அவர் தறி தொழில் இருக்கின்ற ஏரியாவிலே ஊஞ்சப்பாளையத்திலே சொத்தூரிலே பிறந்தவர். அப்ப இந்த சட்டமன்ற தொகுதி முன்னேற வேண்டும் என்றால் யாரால் முடியும்? இதை தெரிந்தவர்களால் தான் முடியும். இந்த தேர்தலிலே வெற்றி பெறுவது செல்வராஜ் அண்ணன் கிடையாது. வாக்களிக்கும் ஒவ்வொருவரும் நாம தான் வெற்றி பெற போகின்றோம். இது நம்மளுடைய வெற்றி. நாம் வாக்களித்து வெற்றி பெற்றால் நம் குறைகளை அவர் தீர்த்து வைப்பார். தமிழகத்திலேயே பல்லட சட்டமன்ற தொகுதி சிறந்த தொகுதி என்று இந்த 5 ஆண்டுகள் பேர் வாங்கும். இதில் நாம தான் முன்னேற போகின்றோம். தளபதி அவர்கள் எத்தனையோ திட்டங்கள் பெண்களுக்காக அறிவித்திருக்கின்றார். அதை போல பல்லட சட்டமன்ற தொகுதியிலே சொன்னதையும் செய்வார், சொல்லாததையும் செய்வார். அதுதான் அண்ணன் செல்வராஜ் அவர்கள். நீங்கள் இன்று முதல் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, மளிகை கடைக்கு போனாலும் சரி, டீ கடைக்கு போனாலும் சரி, கல்யாணத்துக்கு போனாலும் சரி, சீருக்கு போனாலும் சரி, பெரியாரி வீட்டுக்கு போனாலும் சரி, இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது செல்வராஜ் அண்ணன் தான் வெற்றி பெறுவார் என்று நீங்கள் பேச வேண்டும். அவருடைய செயல்பாட்டை நீங்கள் சொல்ல வேண்டும். எத்தனை செய்திருக்கின்றார் பட்டியலிட முடியுமா? அவர் செய்ததை பட்டியலிட வேண்டும் என்றால் நான் வெறி வரைக்கும் இங்க பேசணும், மற்றவங்க எல்லாம் பேசவே முடியாது. அப்படி செய்திருக்கின்றார். இந்த சட்டமன்ற தொகுதியிலே 25 ஆண்டு காலம் ஜெயிச்சிருக்கிறார்களே, அவர்களால் சொல்ல முடியுமா நான் இதை செய்திருக்கிறேன் என்று? சிந்தித்து பாருங்கள். இந்த முறை அனைவரும் ஒன்றுபட வேண்டும். இன்று முதல் எந்த இடத்தில் நின்னாலும் ஜெயிக்க போவது நம்ம தான் அப்படின்னு சொல்லி நீங்க தான் பேசணும். முடியும் முடியும், நம்மால் முடியும், முடியும் முடியும் சொல்லுங்க. முடியும் 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 முடியும். உதயசூரியன் வெல்லட்டும், பல்லடம் சட்டமன்ற தொகுதியை வெல்லுவோம். நன்றி, வணக்கம்.